வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய திருமண வாழ்வில் தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு பற்றி பார்க்கலாம். இது ஒரு அச்சத்தையும் கவலையையும் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் இது கண்டிப்பாக மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிலை. திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய நிலையில் வீட்டில் குழந்தைகளுக்கு திருமணம் பார்க்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு ஓரளவிற்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிற்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொஞ்சம் கவனமாக ஜாதகங்களை சேர்ப்பது பற்றி எடுப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு லக்னமாக நம்ம பலன்களை பார்க்கலாம். ஏனென்றால் ராசியை விட லக்ன அடிப்படையில் சொல்லும் பொழுது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதை நீங்கள் புரியும்படி பொறுமையாக முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இது பலன் உள்ளதாக இருக்கும். ஸோ முதலில் நம்ம இன்று மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்னலாம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான திருமண வாழ்வில் ஒரு பிரிவினை, டிவோர்ஸ் போன்ற நிலையை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதலில் மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இது பேசிக்காகவே இவங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறதுமே ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன். எல்லோரோடையும் இவங்களால ஒத்துப்போக முடியாது. மனிதர்களால் கூட இவர்களோடு ஒத்துப்போவது கொஞ்சம் கடினம். இது முதல் வீடாக வரக்கூடிய நிலையில் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் ஒரு நெருப்பு ராசியாக இருப்பதனாலும் சூரியன் இங்கு உச்சமாக இருப்பது, ஆல்ரெடி செவ்வாய் ஒரு நெருப்பு ராசி, இது முதல் வீடு, நான் தான் முதலில் அப்படிங்கிற எண்ணமும் இதுக்கு நீங்கள் பொருத்திக்கலாம். இவங்களுக்கு 5ஆம் வீடாக வரக்கூடிய புத்திஸ்தானம், பூர்வீகம், பூர்வ புண்ணியம், தந்தையுடைய நிலை, தந்தையுடைய பொசிஷன் இதெல்லாம் நினைத்து ஒரு கர்வம் அடையக்கூடிய நிலையாகவும் இவங்களுடைய ஒரு பூர்வீகம் அமைந்திருக்கும். ஸோ இந்த வகையில் பிறப்பவர்களுக்கு அற்புதமாக இந்த பலன்கள் பொருந்தி வரக்கூடிய நிலையிலேயே இருக்கும். ஸோ தந்தையுடைய நிலையும் பூர்வீகமும் தன்னுடைய புத்தி சாதுரியம் அந்த மாதிரியான நிலையினாலும் இவங்களுக்கு ஒரு கர்வம் அதிகமாக இருக்கலாம். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் அமர்ந்த ராசி கிடையாது லக்ன ரீதியிலாக இந்த மேஷ லக்னம் அப்படின்னு நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு 7ஆம் வீடாக வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இந்த திருமண பாவத்திற்கு முக்கியமான வீடாக துலாம் வீடு வருகிறது. மேஷத்தில் உச்சமடைவது சூரியன், துலாத்தில் உச்சமடைவது சனி கிரகம். ஸோ இந்த 2 கிரகங்களுமே சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடும் நேர் 7ஆம் வீட்டில் சனி உச்சமாகக்கூடிய ஒரு வீடும். இந்த 7ஆம் வீட்டில் சூரியன் நீசமாக இருப்பதும் அவங்களுக்கு மேஷத்தில் சனி நீசமாக இருப்பதும் ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்டரியான நேரடி மோதலை கொடுக்கும். ஸோ இது இயல்பாகவே இவங்களுக்கு இந்த லக்னத்தில் பிறந்து விட்டாலே ஒரு ரிஸ்கியான திருமண அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடியவரும் ரிஷப சுக்கிரனாக இருப்பது 7ஆம் வீட்டுக்குரியவராகவும் இருப்பதனால் கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் எல்லாமே சுற்று வழியை தான் அவங்க தேர்ந்தெடுப்பார்கள். ரொம்ப அவங்கள போட்டு புஷ் பண்ணினால்தான் ஒரு டெசிஷனை அவங்க சுலபத்தில் எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அதுக்குள்ளே இவங்களுக்கு பொறுமை இருக்காது. மேஷ ராசிக்கு நெருப்பு ராசியாக இருப்பதனால் இவங்களுக்கு ஒரு ஃபயரி எனர்ஜி எப்போவுமே உடனே இப்போவே இந்த நொடியே அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கும். ஆனால் துலாம் இவங்களோட வாழ்க்கை துணை டிஃபால்ட்டாகவே இவங்களோட லக்ன ரீதியிலாக துலாத்தை இண்டிகேட் பண்ணுவதனால் அவங்க அவங்களுடைய ராசிநாதனாக வரக்கூடிய சுக்கிரன் அவங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஆகாததும் போகாததும் டெசிஷன்ஸ் எடுப்பார்கள். அது மேஷத்தினால் பொறுத்து கொள்ள முடியாது மேஷ லக்னத்தில். ஸோ இவங்களுக்கு ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கக்கூடிய சூரியனுடைய உச்சநிலை இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனில் பயங்கர இரிட்டேஷன், கோபம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு பெரிய கருத்து மோதலுக்கு முக்கியமான விஷயமாக மாறலாம். ஸோ டிஃபால்ட்டாக இந்த லக்னத்தில் பிறந்த பொழுதே இவ்வளோ விஷயங்கள் இருப்பது நம்ம மறக்கக்கூடாது. அடுத்ததாக கிரகநிலை அடிப்படையில் இந்த மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் திருமணத்திற்கு பெரிய குழப்பமாக வந்துவிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்த குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுத்துவிடும். ஏனென்றால் தந்தை ஸ்தானத்திற்குடைய பாக்யாதிபதி விரையாதிபதி 7ஆம் வீட்டில் தனித்து இருந்து அவர் திரிகோணமாக எந்த கிரகத்துடனும் இணையாமல், அந்த 7ஆம் வீட்டு சுக்கிரனுடனும் அவர் இணையாமல் அந்த வீட்டிற்கு ஒரு அதிகமான குருவுடைய தனித்தன்மை ஆளுமை வந்துவிட்டால் கண்டிப்பாக குரு அமர்ந்த இடம் பாழ் அப்படிங்கிற நிலையில் ஒரு பெரிய ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தையும் அது கொடுத்து அது ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக திருமணத்திற்கு பிறகு பிரேக்கப் ஆகக்கூடிய டிவோர்ஸாக ஏற்படலாம்.
ஸோ எல்லோருக்குமே தனித்த குரு 7ல் இருப்பது ஒரு தோஷம் அப்படின்னு சொன்னாலும் இது மேஷத்திற்கு விரையாதிபதியாக ஆதிபத்திய வகையில் தந்தை ஸ்தானத்திற்குடையவராக இருந்து தந்தையுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களாக ஒரு பெண் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டால் இவங்க தன்னுடைய தந்தையுடைய பொசிஷனை சொல்லி 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 வாழ்க்கை துணையை சப்ரஸ் பண்ணலாம், இல்லை மரியாதை குறைத்து கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது ஆணாக இருந்தாலும் தந்தையுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்ட திருமண வாழ்க்கையாக இது அமைந்து விடக்கூடிய நிலையாக இருக்கும். ஸோ குரு தனித்து இருந்தாலும் பிரச்சனை. 7ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று தனித்து இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு சுபகிரக பார்வை இல்லைன்னா பஞ்சமாதிபதியுடைய இணைவு இதெல்லாம் இல்லாமல் தனித்த சுக்கிரனாக 7ல் துலாம் ராசி சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருந்தாலும் இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை. குடும்பஸ்தானாதிபதி தன் வீட்டிற்கு 6ல் மறைவது தினமும் சண்டையாக இருக்கக்கூடிய நிலையாகவும் அது தசாபுதிகளுக்கு ஏற்றாற் போல அவங்க ஒரு பெரிய செப்பரேஷனை நோக்கி அவங்க சில வருடங்கள் கழித்தும் செல்லலாம், இல்லைனா ஒரு இமிடியேட்டான முடிவாகவும் அது இருக்கலாம். 7ல் தனித்த சுக்கிரன் அமர்வது துலாத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் மேஷ லக்ன நண்பர்களுக்கு சரியில்லாத நிலையைவே கொடுக்கும். அடுத்ததாக 7ஆம் வீட்டில் அமரக்கூடிய உச்சம் பெற்ற சனி கிரகம் கண்டிப்பாக இவங்களுக்கு மேலும் ஒரு அடுத்த காம்பினேஷனாக வரக்கூடிய அமர்வாக இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சனி காலச்சக்கரத்திற்கும் மேஷ லக்ன அடிப்படையிலும் பாதகாதிபதி. அவர் உச்சமாக வரக்கூடிய 7ஆம் வீடு கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு நிறைய ஒரு டெசிஷன் மேக்கிங் குழப்பங்கள், இனிஷியலாக எந்த விஷயமும் வெளிப்படையாக தெரியாமல் அந்த கார்மிக் பேசிஸ்ல உள்ளுக்குள்ள மேரேஜ் ரிலேஷன்ஷிப் குள்ள போயிட்டு உடனே அவங்க வெளியில் வரக்கூடிய நிலையாக இது கொடுத்து விடும். ஸோ குரு பார்வை இருந்தால் எல்லாமே இதுக்கு ஒரு லீனியன்ஸ் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவர்களுக்கு அமையக்கூடிய அமர்வுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாக்குஸ்தானத்தில் அமரக்கூடிய சூரியனாக இருந்தாலும் இவங்களுடைய மேஷ லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாயும் 2ஆம் வீடாகிய சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தாலும் இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பேச்சில் ஒரு தேவையில்லாத அளவிற்கு பேச்சினாலேயே எல்லா பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நிறைய மேரேஜில் இது குழப்பத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அவங்க ஃபினான்ஷியலி இண்டிபெண்டான ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பார்கள். முக்கியமாக இந்த காலத்தில் எல்லோருமே ஃபினான்ஷியலி இண்டிபெண்டாக இருப்பதனால் இந்த அமர்வு நம்ம ஜெண்டரை விட்டுவிட்டு எல்லோருக்கும் பொருத்தமாக காமனாக ஜாதகர்கள் அப்படின்னு பேசலாம். இந்த ஜாதகர்கள் அதிகமான ஒரு பெரிய வருமானத்தை உடைய ஜாப்ல கரியர் விஷயங்களில் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு பொசிஷன்ல இருப்பதனால் கண்டிப்பாக இது 5ஆம் வீட்டை வலுப்படுத்தக்கூடிய நிலையும், முக்கியமாக இது செவ்வாயுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்திற்கு ஏற்படுவதனால் நிறைய இவங்க பணி செய்யக்கூடிய இடத்தில் காதல் வயப்பட்டு திருமணம் முடித்து அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய பேக்ஃபயர் ஆகக்கூடிய நிலையையும் கொடுக்கலாம். ஏனென்றால் அந்த இனிஷியலாக பேசக்கூடிய பேச்சுக்கள் சுவாரஸ்யமாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு நமக்கு பேசக்கூடிய விஷயங்கள் இந்த செவ்வாய் நெருப்பை போல ஒரு அமையக்கூடிய நிகழ்வாக மாறலாம். சூரியன் அமர்ந்தாலும் இதே பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும். பூர்வீக தோஷம் ஏதாவது இருக்கலாம், தந்தை வழியில் ஒரு தலைமுறையினருக்கு ஏதாவது விட்டு போன ஒரு திதி போன்றவை குறைபாடாக இருந்தால் கூட 5 குடைய சூரியன் தன் வீட்டிற்கு 10ல் இருப்பது இது இவங்களோட புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ், பெரிய அளவிற்கு ரீசர்ச், PhD அளவிற்கு படிப்பை கொடுத்து பெரிய வருமானத்தை கொடுத்து விடும். மேஷ லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் உள்ள சூரியன் அமர்வு இருந்தால் இது பூர்வ புண்ணிய அடிப்படையில் சில தோஷங்களை கண்டிப்பாக கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கும். மேலும் அந்த சூரியனுடைய வீட்டில் அமரக்கூடிய சனியாக இருந்தாலும் ராகு அல்லது கேதுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வருடங்களிலெல்லாம் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்வில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட ரொம்ப ஒரு அதிக வாய்ப்பாக மாறிவிடும். மேலும் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இல்லைனா திருமணம் முடிந்த உடனடியாக சனியுடைய தசா புத்தி அந்தரங்கள்னு எடுத்துக்கலாம். புத்தி காலம் அப்படிங்கிற வரையில் இது பெரிய ஆளுமையை கொடுக்கும். தசாநாதனாக வரக்கூடிய சனியாக இருப்பவர்களுக்கு மிக மிக அதிக தோஷங்களையும் கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகளையும் மனவாழ்வில் கொடுத்துவிடும். ஸோ மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வரணும். திருமண வயதில் 25 முதல் 30 வயதிற்குள் சனி திசை வர வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்க வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு டென்டேட்டிவாக பார்த்தால் முக்கியமாக நேரடியாக கரெக்டாக திருமண வயதில் இந்த சனி திசை தொடங்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் என்று சொல்லக்கூடிய ராகுவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகுடைய தசாபுத்தி அதற்கு ஏற்றாற் போல
டென்டேட்டிவாக ஒரு 30 வயது 32 வயதிற்குள்ளேயே இவங்களுக்கு சனியுடைய தசா தொடங்கிவிடும். ப்ரொவைடட் இவங்க மேஷ லக்ன நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டால், மேஷத்திற்கு கடுமையான பாதகாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் வரக்கூடிய இந்த சனி கிரகம் அதிகமான பயங்கரமான கிளென்சிங், கர்மா கிளென்சிங்கை கொடுக்கக்கூடிய திசையாக அது இருக்கும். ஸோ இங்கே முக்கியமான கருத்து மோதலாக எந்த ஒரு கருத்து இருவருக்குமே ஒப்புடையதாக வாழ்நாளில் இருக்கவே இருக்காது. எஸ்பெஷலி இந்த சனி திசைக்குள் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா. ஸோ ஒரு திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருக்கிறவர்களுக்கு மேரேஜ் ஆகிற டைமில் குருவினுடைய ஒரு முடிவு காலகட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அந்த குருவை முடித்து விட்டு சனி திசை சுயபுத்தியில் கூட கொஞ்சம் பெரிய பிரச்சனை கொடுக்காது. சுயபுத்தியை கடந்து சனி தன் முழு பராக்கிரமத்தை ஆக்டிவேஷனாக கொடுக்கும் பொழுது மேஷ லக்ன ரீதியிலாக இந்த சனி 10-11க்கு உடையவர். பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கரியரில் பெரிய அளவிற்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இதுவே இவங்களுடைய ஒரு பெரிய ஈகோ, ஆணவத்திற்கு, ஓவர் கான்ஃபிடென்ஸிற்கு ஒரு சூட்டபிளான விஷயமாக மாறிவிடும். ஸோ நீங்கள் ஓரளவிற்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு புரியும் இந்த ஜோதிட ரீதியிலான அமைப்புகளும் ஒரு சைக்காலஜிக்கலான விஷயங்களும் எவ்வளோ தூரத்துக்கு மேட்ச் ஆகுதுன்னு. பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸும் பிறரை ஓரளவிற்கு ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய மனோபாவமும் இயல்பாகவே இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் திருமண பாவத்தை இணைக்கும் பொழுது, திருமணத்திற்கான திருமண பொருத்தத்தை நீங்கள் ஜாதக ரீதியிலாக தேடும் பொழுது இது பெரிய அளவிற்கு நன்மைகள் செய்யாது அப்படின்னே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கிரகங்கள் தன்னுடைய வேலையை கண்டிப்பாக ஜாதகர்களுக்கு அனுபவிக்க வைத்துவிட்டு தான், அது கர்மாவை கிளென்ஸ் பண்ணிய பிறகுதான் அடுத்த ஒரு வழியாக சில ரூட் அவங்களுக்கு புரிபடக்கூடிய நிலையாக இருக்கும். ஸோ இந்த அமர்வுகளில் இருக்கக்கூடிய மேஷ லக்ன நண்பர்கள் எப்பொழுதுமே ஓரளவிற்கு பொறுத்து திருமணம் செய்வது, ஒரு 27-28க்கு பிறகு திருமணம் செய்வது, ஒரு மெச்சூரிட்டி லெவலில் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பதை தவிர்ப்பதற்கு உதவும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். கிரகத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக புத்தியை நம்ம ஒரு ஷார்பன் பண்ணுவது மூலியமாக மட்டுமே முடியும். அதனால்தான் புத்திஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தை ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லக்கூடியது எல்லாமே பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் ஜோதிட ரீதியிலாக வைத்திருக்கிறார்கள். ஸோ ஓரளவிற்கு புத்தி தெளிவாக இருந்தால், ரொம்ப கிளவராக, ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரஸான இடத்தில் கூட நம்ம பொறுமையாக இருந்து அந்த புத்தியினுடைய ஒரு கிளவர் டெசிஷனால நம்ம தப்பிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அதே போலதான் அந்த புத்தி தெளிவு 28 வயதிற்கு பிறகு ஓரளவிற்கு அந்த ப்ரீஷியஸான திருமண வாழ்வை நம்ம இழக்க வேண்டாம் அப்படிங்கிற தெளிவு ஏற்படும். இந்த அடிப்படையில் இது ஓரளவிற்கு உதவி செய்யும். ஆனால் கிரகங்களுடைய அடிப்படையில் ஒரு கிரகம் 7ஆம் வீட்டை அது கெடுத்து விட்டால் கண்டிப்பாக அந்த அஃப்ளிக்ஷனை, அந்த 7ஆம் வீட்டை அது தோஷப்படுத்தி அது பிரிவினையை கொடுத்து பெரிய அளவிற்கு பிரச்சனைகளை கொடுத்து விடும். அண்ட் அஷ்டக வர்க்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டிற்குடைய அஷ்டக வர்க்கத்தை விட 9-11 வீடுகளுக்கு உள்ள அந்த நம்பர்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக முதல் திருமணம் பிரேக்கப் ஆகிட்டு மறுமணம் அமையக்கூடிய நிலையாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம இன்று முதலில் மேஷ லக்ன நண்பர்களுக்கு பார்த்தோம். யாருக்கெல்லாம் இது உங்களுக்கு பொருந்தி வருகிறது, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு பதில் கொடுக்க கண்டிப்பாக முயற்சி செய்வேன். இதில் ராசியை விட லக்னத்திற்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. லக்னம் என்பது ராசியை எல்லாமே விட பரிபூர்ணமான 100% தன்னுடைய முழு பவரையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு வீடாக ஜோதிடத்தில் இருக்கிறது. ராசி என்பது லக்னத்திற்கே ஒரு அதிபதியாக வந்து விடுவதனால் அந்த ராசிக்கு கோச்சார நிலை மட்டும்தான் பொருந்தும், தசாபுத்தி அடிப்படையும் பொருந்தும். ஆனால் லக்ன ரீதியிலாக உள்ள ஒரு அஃப்ளிக்ஷனுக்கு ராசி ரீதியிலான ஒரு சப்போர்ட் வந்து பெரிதாக உதவுவதில்லை. உங்களுக்கு புரிந்தால், லக்ன ரீதியிலாக 7ஆம் வீடு அஃப்ளிக்ஷனை அடைகிறது. அதே அஃப்ளிக்ஷன் ராசி ரீதியிலாக உள்ள 7ஆம் வீடு ஓரளவிற்கு ப்ரொடெக்டடாக இருக்கிறது அப்படின்னு வைத்துக்கொண்டாலும், இந்த ராசி ரீதியிலான 7ஆம் வீடு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பண்ணவில்லை. ஸோ லக்னத்திற்கு 7 கெட்டால் கெட்டது தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்த ஒரு விஷயமாக உங்களுக்கு எல்லாம் இங்கே ஷேர் பண்ண நினைத்தேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம்.